வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது நேற்று நைட்டு உள்ள வீடியோ. நைட்டு கொஞ்சமாக மார்க்கெட் போய் கொஞ்சமாக ஹஸ்பண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. அதெல்லாம் எடுத்து நைட்டே ஒரு பேக் பண்ணி வச்சாச்சு. நைட்டு ஒரு 12 வரை நாங்கள் முழிச்சிருந்தோம். பாப்பா பரீட்சைக்கு படிச்சுட்டு இருந்தால் ரிவிஷன் டெஸ்ட்டு போயிட்டுருக்கு. அப்புறம் காலையில் மார்னிங் ஒரு 4 நான் மட்டும் எழுந்திரிச்சு நைட்டே இது ஒரு 11 கீரை, கோவக்காய், பூண்டு, வெங்காயம்லாம் உரித்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். காலையில் எழுந்திரிச்சு குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு எந்திரிச்சோடனே முதல் வேலையாக கீரையை நல்லா அலசிட்டு தண்ணி வடிய விட்டுருக்கேன். இதையும் நல்லா அலசி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 ஆன பிறகு குக் பண்ணலாம் அப்படின்ட்டு. யாரெல்லாம் இதே மாதிரி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் 5 ஆனோடனே சாதத்தை முதல்ல களைஞ்சி குக்கரில் அடுப்பில் வச்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் பால் இருந்துச்சு, அதையும் சூடு பண்ணி ஒரு ஓரமாக இறக்கி வச்சுட்டேன். அப்புறம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னால் பருப்பு ரசமும் பருப்பு போட்டு கீரை கூட்டும், அப்புறம் மல்லி துவையல், கோவக்காய் பொரியல். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல். பருப்பில் கொஞ்சமாக தக்காளி, பூண்டு, எண்ணெய், மஞ்சள்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் குக்கர் சாதம் விசில் அடிச்சிருச்சு. அந்த பக்கம் சாதத்தை இறக்கி வச்சுட்டு ஒரு தவா வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, சீரகம், வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இங்கே பருப்பும் விசில் விட்டு வந்தோடனே அதையும் இறக்கி வச்சுட்டு இங்கே மல்லி துவையலுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கோவக்காய் பொரியலில் இது மாதிரி வெங்காயம், தக்காளிலாம் போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இங்கே மல்லி துவையலுக்கு மல்லி, உளுத்தம்பருப்பு, சீரகம், பூண்டு, காஞ்ச மிளகா, புளி, தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். அதுதான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 2 பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதில் கோவக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது அப்படியே லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும் கோவக்காய். அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது ரெண்டும் லோ ஃப்ளேமில் இப்படி குக் ஆகிறதுக்குள்ளே நம்ம ரசத்துக்கு தேவையான புளியை கரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக புளியை கரைச்சிக்கிட்டேன். இப்போ ரசத்துக்கு என்ன அரைக்க போகிறேன்னா பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு, மிளகு, சீரகம், தோல் உரிக்காத பூண்டு சேர்த்து அரைங்க. வாசனை செம்மையாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை சேர்த்து அரைச்சி ரசம் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ ரசத்துக்கு ஒரு தவா வச்சுட்டேன், எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் இப்போ கோவக்காய் பொரியல் கொஞ்சமாக வதக்கிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் குக் பண்ணி இறக்கணும்னா சூப்பரான கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். இங்கே நம்ம அரைச்ச விழுது, அப்புறம் தக்காளி, கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கின பிறகு புளி தண்ணி இருக்குல்ல, அதில் இந்த வதக்கின ஐட்டத்தையும் பருப்பையும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கணும். எவ்வளோத்துக்கு நம்ம நல்லா கரைக்கிறோமோ ரசம் அவ்வளோத்துக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒரு பக்கம் வெங்காயம் வதங்கிட்டு இருந்துச்சுல, அது கீரைக்கு தான் வதங்கிட்டு இருந்துச்சு. அது ஒன்றும் பாதியமாக வதங்கின பிறகு அதில் கீரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், ரசத்துக்கு இது மாதிரி கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு இது ஒரு பக்கம் அடுப்பில் நுரக்கூட்டுற வரை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கீரையை நல்லா வதக்கிட்டு உப்பு சேர்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக சாம்பார் பவுட்ரு சேர்க்க போகிறேன். சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் பவுட்ரு சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். சூப்பரான கீரை பருப்பு கூட்டு ரெடி. இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் என்னென்னா சாதம், பருப்பு ரசம், கோவக்காய் பொரியல், கீரை கூட்டு, துவையல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.